நமச்சிவாய நம சிவாய நம சிவாயவே. நாவினுக்குகந்த நாமம் நம சிவாயவே. காமனை அழிக்கும் நாமம் நம சிவாயவே. காலனை உதைத்த நாமம் நம சிவாயவே. வாழும் வழி காட்டும் நாமம் நம சிவாயவே. பாழும் வழி ஓட்டும் நாமம் நம சிவாயவே. நமச்சிவாய நம சிவாய நம சிவாயவே. துன்பத்தை போக்கும் நாமம் நம சிவாயவே. இன்பக்கரை சேர்க்கும் நாமம் நம சிவாயவே. அறநெறியை காட்டும் நாமம் நம சிவா. யுக முடிவின் போது பிரம்மா தனது படைப்புக்குரிய வஸ்துக்களையும் இதர பொருட்களையும் ஒரு மட்பாண்டத்தில் இட்டு மூடியிட்டு அதனை பிரளயவன் போது தண்ணீரில் மிதக்க விட்டார். அந்த தண்ணீரில் அந்த மட்பாண்டம் மிதந்து வந்தபோது சிவன் அதனை ஒரு அம்பினால் அடித்து அதனை உடைத்தார். அதிலிருந்து அமிர்தம் சிந்தியதாக கருதப்படுகிறது. அந்த இடம்தான் கும்பகோணம் என்று தற்போது அழைக்கப்படுகின்றது. ஹரி ஓம், ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது கும்பகோணத்தின் தோற்றம் மற்றும் மகாமகம் திருவிழாவுடன் நேரடியாக தொடர்புடைய 12 கோயில்களில் ஒன்றான சோமேஸ்வரர் திருக்கோயிலை தான் தரிசிக்க இருக்கின்றோம். அந்த புராணத்தின்படி பிரம்மா அனைத்து உயிரினங்களின் விதைகளையும் வேதங்கள் மற்றும் புராணங்களையும் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் வைத்திருந்தார். இது அமிர்த கலசம் என்று அழைக்கப்பட்டது. சமஸ்கிருதத்தில் கும்பம் என்றால் குடம், தமிழில் குடம் என்று அர்த்தம். இதன் மேல் பூக்கள், வில்வம், மங்கள வஸ்திரம், சந்தனம் மற்றும் புனித நூல் போன்ற பல்வேறு பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டு ஒரு தேங்காய் வைக்கப்பட்டது. இன்று நாம் வீட்டு விசேஷங்களிலும் கோயில்களிலும் காணும் கலசங்களைப் போலவே மொத்தமும் ஒன்றாக கட்டப்பட்டது. பானை மேருமலை உச்சியில் வைக்கப்பட்டது. பிரளயம் தொடங்கிய போது பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் அழித்தது. பிரம்மா தயாரித்த கும்பமும் இடம்பெயர்ந்து பல ஆண்டுகளாக வெள்ளை நீரில் மிதந்தது. இறுதியாக அது ஒரு இடத்தில் குடியேறியது. சிவபெருமான் வேட்டையாடும் வேடத்தில் தனது வில் மற்றும் மீனால் கும்பத்தை உடைத்தார். பானையை சுற்றி கட்டியிருந்த சரம் விழுந்த இடம் கும்பகோணமாகும். பானையில் இருந்த சில அமிர்தங்கள் இங்கே சிந்தப்பட்டு கோயிலின் தீர்த்தமாக மாறியது. சந்திர புஷ்கரணி இது காலப்போக்கில் வறண்டு போனது. சோமா என்று அழைக்கப்படும் சந்திரன் இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டத்தின் விளைவாக இங்குள்ள மூலவர் சோமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். இந்த கோயில் குடந்தை காரோணம் என்றும் அழைக்கப்படுகின்றது. 9 நதிகள் நவகன்னிகள் என்று அழைக்கப்படுகின்றன. கும்பகோணத்திற்கு மகாமகம் குளத்தில் புனித நீராட வந்தபோது பெரும் சத்தமும் குழப்பமும் ஏற்பட்டு திகைத்து பயந்த பார்வதி இங்குள்ள சிவலிங்கத்தை தழுவினாள். காயா என்றால் உடல், ஆரோகணம் என்றால் தழுவுதல். எனவே சிவன் இங்கு காயாரோகணேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். மேலும் அந்த இடம் காயாரோகணேஸ்வரம் என்று அழைக்கப்பட்டு பின் காயாரோகணம் ஆனது. இது காலப்போக்கில் காரோணம் என்று மாறியது. இது தற்போது குடந்தை காரோணம் என்று அழைக்கப்படுகின்றது. மகாமக குளத்தின் வடக்கு பகுதியில் காசி விஸ்வநாதர் கோயில் உள்ளது. இங்கு நவகனிகளுக்கு தனிச்சன்னதிகள் இருக்கின்றன. சைவத்தின் பாசுபத துணை வழிபாட்டின் போது முக்கிய வழிபாட்டு ஸ்தலமாக இருந்த இந்த கோயிலுக்கு காரோணம் என்று பெயர் இணைக்கப்பட்டதற்கு மற்றொரு விளக்கம் உள்ளது. பக்தனின் மரண உடலுடன் சிவனின் பாதங்களை அடைவதற்கு ஏறிச் செல்வதே பாசுபத முன் நிபந்தனையாகும். எனவே காயா ஆரோகணம் இதன் பிரதிநிதியாக இருக்கலாம். இங்கு ஆரோகணம் என்பது ஏறுவதை குறிக்கிறது. பராந்தக சோழன் குழந்தைகள் பெறுவதற்காக இங்கு வழிபட்டார். அதன் விளைவாக சுந்தராதித்த சோழன் செம்பியன் மாதேவின் கணவர் பிறந்தார். பராந்தகர் சோழீஸ்வரர் என்று போற்றப்படும் லிங்கத்தை இங்கு பிரகாரத்தில் நிறுவினார். கோயிலுக்கு 3 நுழைவாயில்கள் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் கோயிலில் வெவ்வேறு தெய்வங்களாக வழிபடப்படும் சிவனுக்கு வழிவகுக்கும். ஒருவர் கிழக்கிலிருந்து ராஜகோபுரம் வழியாக நுழைந்தால் முதலில் வழிபடப்படும் தெய்வங்கள் மலீசர் மற்றும் மங்களாநாயகி. தெற்கே நுழைந்தால் சோமநாதன் மற்றும் தேனார் மொழியம்மை சன்னதிகளுக்கும், வடக்கிலிருந்து நுழைந்தால் சோமேஸ்வரர் மற்றும் சோமசுந்தரி சன்னதிகளுக்கும் செல்கின்றது. பராந்தக சோழன் காலத்திலிருந்து ஆரம்ப கட்டுமானத்துடன் கூடிய இந்த ஆலயம் கணிசமாக சோழ நாட்டை கொண்டுள்ளது. நாயக்கர்கள் உட்பட பிற்கால மன்னர்களால் அடுத்தடுத்து சீரமைப்புகள் செய்யப்பட்டன. 3ஆம் குலோத்துங்க சோழன் கோயிலுக்கு பல நிபந்தனைகளை அளித்திருக்கின்றார். இவை மற்றவர்களுக்கும் கோயில் கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்டன. ஒரே ஒரு பிரகாரம் இருந்த போதிலும் இந்த கோயிலின் முகப்பு அழகிய கோயிலையும் கட்டிடக்கலையும் பொய்யாக்குகிறது. முன்பு இது மிகப்பெரிய கோயிலாக வளாகமாக இருந்திருக்கலாம். காலப்போக்கில் இது மாறி இருக்கின்றது. இந்த கோயிலில் விநாயகரை வழிபடுவது திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் செய்து கொள்வதாக நம்பப்படுவதால் கல்யாண விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார். முருகன் ஒரு காலில் மட்டும் பாதனைகளுடன் காட்சியளிக்கின்றார். மேலும் கார்த்திகை நாளில் பக்தர்கள் தலையில் சடாரி வைத்து ஆசீர்வாதம் பெறுவது பொதுவாக பெருமாள் கோயிலில் நடக்கும் வழக்கம். இங்குள்ள நடராஜன் கான நாட்டம் உடையார் என்று அழைக்கப்படுகின்றார். அதாவது அவரை வணங்காத பக்தர்களுக்கு எந்த இழப்பும் இல்லை. மேற்பார்வை பிழையாக இருக்கும் வரை அலட்சியத்தால் இல்லை. இக்கோயிலின் வடகிழக்கில் சாரங்கமாணி திவ்யதேசம் இருக்கின்றது. கோயிலுக்கு தெற்கே ஆரிகர கும்பேஸ்வரர் கோயிலும் இருக்கின்றது. கும்பகோணத்தின் மையப்பகுதியில் இடமாக இருப்பதால் மிக குறுகிய தூரத்தில் குறிப்பிடத்தக்க மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த பல கோயில்கள் உள்ளன. வாருங்கள் நண்பர்களே, இத்தகைய சிறப்புமிக்க இந்த திருக்கோயில் தாங்களும் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன்.
நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரரமாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வாரார் கொங்கை மாதோர் பாகமாக வார்த்தடை. வாரார் கொள்கை மாதோர் பாகமாக வார்த்தடை. நீரார் கல்கை திங்கள் தூடி நெற்றி ஒற்றை கண். நீரார் கல்கை திங்கள் தூடி நெற்றி ஒற்றை கல். கூறார் மழு ஒல்தேந்தி அல்தல் குழகல் குடமூக்கில். கூறார் மழு ஒன்று ஏந்தி அந்தள் குழகல் குடமூக்கில். காரார் கண்டத்து எழுதோள் எல்தை காரோணத்தாரே. காரார் கண்டத்து எழுதோள் எல்தை காரோணத்தாரே. கருவார் பொழில் சூழ்ந்தழகார் செல்வ காரோணத்தாரை. கருவார் பொழில் சூழ்ந்தழகார் செல்வ காரோணத்தாரை. திருவார் செல்வம் மல்கே சண்பை திகழும் சம்பந்தல். திருவார் செல்வம் மல்கே சண்பை திகழும் சம்பந்தல். உருவார் செல்ஜொல் மாலை இவை பத்தும் உரைப்பார் உலகத்து. உருவார் செல்ஜொல் மாலை இவை பத்தும் உரைப்பார் உலகத்து. கருவார் இடும்பை பிறப்பது அறுத்து கவலை கழிவாரே. கருவார் இடும்பை பிறப்பது அறுத்து கவலை கழிவாரே. திருச்சிற்றம்பலம். பாதமே துணை பரமசிவா. பயங்கர பவகடல் அமிதுழல் எனக்கு உனது பாதமே துணை பரமசிவா. கீதமே முழங்கும் திருமயிலபுரி உறையு கிருபாநிதி இறைவா கபாலே. பாதமே துணை பரமசிவா. பயங்கர பவகடல் அமிதுழல் எனக்கு உனது பாதமே துணை பரமசிவா. வெற்பரையன் மகள் கற்பகநாயகே மின்னோர் பாகனே மாலிடை வாகனே. சிற்பரமே சனகாதியோகியரும் தேவரும் போற்றும் தீனசரண்யன பாதமே துணை பரமசிவா. பயங்கர பவகடல் அமிதுழல் எனக்கு உனது பாதமே துணை பரமசிவா.
மவசத ஜனனி அம்பம்மா மவசத ஜனனி மகிஷசூர சூதனி அம்பம்மா மவசத ஜனனி மகிஷசூர சூதனி அம்பம்மா மவசத ஜனனி மகிஷசூர சூதனி அம்பம்மா மவசத ஜனனி சோமபியூம்ப மனோகர சோமபியூம்ப மனோகர சோமுகே சேவதகில காமதான நீரத கடக்ஷ விலசினி காமதான நீரத. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.